கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம், அதில் 1 அதிகாரம், அதில் 8ஆம் வசனம். எரேமியா 1:8. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவஜனமே, கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நான் உங்களுடனே இருக்கிறேன், நான் உங்களுடனே இருக்கிறேன், நான் உங்களுடன் வாசம் பண்ணுகிறேன், உங்கள் வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன். நீங்கள் எங்கே போனாலும் நான் உங்களுடனே இருக்கிறேன், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று தேவன் உங்களை சொல்ல ஆசைப்படுகிறார். மாதத்தின் முதல் நாளாகிய இன்று தேவன் உங்களை சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் தான். 7ஆவது மாதத்தில் முதல் நாளில் நம்ம அடியெடுத்து வைத்திருக்கிறோம். கடந்த 6 மாதங்களாக தேவன் நம்மளை ஏந்தி சுமந்து பாதுகாத்து தப்பிவித்து வந்தார். நம்ம அநேக காரியங்களை அதை சாட்சி சொல்ல முடியும், ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சாட்சி சொல்ல முடியும். இந்த 6 மாதங்கள் தேவன் என்னை எப்படி பாதுகாத்தார், எப்படி என்னை அரவணைத்து கொண்டார், எப்படி என் தேவையை சந்தித்தார் அப்படின்னு. அதே தேவன் என்ன சொல்றார் பாருங்க, 7ஆவது மாதத்தின் முதல் நாள் அன்று நான் உன்னுடனே இருக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டு தேவச்சனமே, தேவன் உங்களுடன் இருந்து உங்களை பாதுகாக்கும் மாதம் இது, உங்களை பலப்படுத்தும் மாதம் இது, உங்களை வல்லமையாலும் மரங்களாலும் நிரப்பும் மாதம் இது, உங்கள் தேவைகளை அனைத்தும் சந்திக்க போகிற மாதம் இது. நீங்கள் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, பொருளாதார பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்ல, கடன் பிரச்சனையாக கவலைப்படாதீங்க, குடும்பத்தில் பிரச்சனையாக கவலைப்படாதீங்க. ஏன்னா எல்லாத்தையும் சரிப்படுத்தும் தேவன் இந்த மாதத்தில் உங்களுடனே இருக்கிறேன் என்று ஒரு வாக்கு கொடுக்கிறார். தேவன் ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா அதுலேருந்து மாறவே மாட்டார். பிள்ளைகள் மத்தியில் பிரச்சனையா, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா, உடலில் நோய்கள்னால பிரச்சனைகளா, அக்கம் பக்கத்து வீட்டார்னால பிரச்சனையா, இல்லை ஒரு வேலை பார்க்குற இடத்துல தொழிலில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கோ எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆனால் அந்த பிரச்சனை எப்படியா ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உங்களுக்கு எதிரான காரியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டே தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் தேவ பிள்ளைகள். அநேகமாக நான் நிறைய நேரம் நினைப்பேன், ஏன் நம்மளுக்கு நாம் இல்லாட்டி நல்லா தானே இருக்கோம், நம்ம யாரும் ஏமாத்தலையே, ஆனால் நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்களே, நம்மளுக்கு எதிரான வார்த்தைகளை வெளியே சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்ட்டு நான் அடிக்கடி நினைப்பேன். ஆனால் ஒரு தேவ ஊழியர் ஒரு தடவை ஒரு மீட்டிங்கில் பேசும்போது, அவர் மீட்டிங்கில் நான் கலந்துக்கும் போது அவர் பேசுகிறாரு, நமக்குள்ளே இருக்க பரிசுத்தாவியானவரோட ப்ரெசன்ஸ் நமக்கே தெரியாது, ஆனால் அவனுக்குள்ளே இருக்க உலகத்தின் ஆவியை தெரியும். உலகத்தின் ஆவியை நம்ம ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, அது என்னன்னு தெரியும். உலகத்தின் ஆவி உள்ளவங்க யாருன்னு தெரியும். அவங்க அவங்களுக்குள்ள இருக்க ஆவி உங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் அது தெரிஞ்சிடும். ஆனால் தான் இயேசு கிறிஸ்து வரும்போது தேவனுடைய குமாரனே அப்படின்னு ஆவிகள்லாம் பயந்துச்சு. மிச்சவங்களுக்கு கூட அவ்வளோ தெரியல, கூட இருந்தவங்களுக்கு கூட தெரியல, ஆனால் ஆவிகள் தெரிஞ்சு. அந்த ஆவிகள் உங்களுக்குள்ள இருக்க பரிசுத்தாவியானவரை பார்த்து அவங்க மூலமாக உங்களை எவ்வளோ கூட மோசமாக நடத்த முடியுமோ, எவ்வளோ கூட உங்களை ஏமாற்ற முடியுமோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் தான் அது சொல்கிறாரு, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உலகத்தின் ஆவியை பெற்றவர்களுக்கு நீ பயப்பட வேண்டாம். அவங்க உங்களுக்கு முன்னால் இடரலாக தான் இருப்பாங்க, உங்களுக்கு முன்னால் குழியை தோண்டிக்கிட்டு தான் இருப்பாங்க, என்ன பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அது அவங்களோட இயல்பு. அதனால் அவங்கள மன்னித்து நீங்கள் பேசாமல் போய்கிட்டே இருங்க. ஆனால் அப்படி அவங்க செய்யும் போதும் தேவன் என்ன சொல்கிறார் பாருங்க, நான் உன்னை காக்கும்படி உன்னுடனே இருக்கிறேன். பார்த்தீங்களாங்க, தேவ பாதுகாப்பு உங்களுடன் இருக்கிற மாதம் இது, தேவ பாதுகாப்பை நீங்கள் உணர்கிற மாதம் இது. அப்போ கர்த்தருடைய பரிசுத்த கரம் உங்களுடன் இருப்பதை நீங்கள் உணரும் மாதம் இது. உங்கள் மூலமாக அநேக காரியங்கள் நடக்கப் போகிறது, வெளிப்பட போகிறது. இதுவரைக்கும் கடந்த வருடங்களில், கடந்த காலங்களில் நடந்த பிரச்சனைகள் எல்லாத்திலிருந்து தேவன் பரிபூர்ண விடுதலை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ளும் அனுபவிக்கும் மாதம் இது. கடன் பிரச்சனைகள், உடல்நல குறைவுகள், எல்லா பிரச்சனையிலிருந்து தேவன் உங்களை அதி அற்புதமாக மீட்டெடுக்க போகிறார். அநேகருக்கு நீங்கள் சாட்சியாக இருக்க போகிறீங்க. அந்த வசனத்தை திருப்பி படிக்கிறேன் பாருங்க. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மாதத்தின் முதல் நாள் அன்று தேவன் உங்களுக்கு சொல்கிற காரியம் தான், நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ அவங்களுக்கு பயப்பட வேண்டாம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நான் உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டு மாட்டவர். நீர் எங்களுடன் அநேக அடையாள அற்புதங்களை செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவர். 7ஆம் மாதத்தின் முதல் நாள் அன்று நீர் கொடுத்த அந்த வாக்குக்காக நன்றி 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 தவறு நன்றி தவறு. நீர் எங்களுடன் எங்களை ஆசீர்வதிப்பேன் என்பதற்காக நன்றி 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 ஆண்டவரை. கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடன் நீர் இருந்து அவருடைய ஆசீர்வதிப்பேன் என்றதற்காக நன்றி ஆண்டவர் நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனைகளை நீர் உயர்த்துவேன் என்பதற்காக நன்றி 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 ஆண்டவர் நன்றி ஆண்டவரே.
ஒன்றும் பத்தும் நூறுமாக அவர்கள் பொருளாதாரம் உயரப்போவதற்காக நன்றி 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 ஆண்டவர். நீர் உயர்த்தியதை அவர்கள் உணர்ந்து உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க போவதற்காக நன்றி ஆண்டவர். ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.